எப்படி இருக்கிறாரா? நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 121:4 வாசிங்க எடுத்தவங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் சொல்லுங்க. உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் 21 தான் பேச போறாரு. அதே போல நம்ம மாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, அதே வசன வார்த்தையை அதே அதிகாரத்தை நமக்கு வாசிக்க சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேல்னா யாருங்க? நம்ம தான் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியார் நம்ம தான். அவரோடு கூட புதிய உடன்படிக்கை நம்ம வைத்துட்டோம் இல்லைங்களா? அப்போ அவருக்கு அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒரு ஞானஸ்தானம் எடுத்ததால என்னன்றோம்? அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் மகனாக மகளாக நம்மை மாறப்படுகிறோம். அதுதான் உடன்படிக்கை இல்லைங்களா? அப்ப உடன்படிக்கை நம்ம செய்த பிறகு என்ன ஆயிடும்? நம்மளும் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆயிடுறோம், இஸ்ரவேலின் சந்ததியார் ஆயிடுறோம். அப்போ நம்மளும் இஸ்ரவேலர் தான். அதான் இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குறதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை காக்கிறார் ஒவ்வொரு நாளும். உறங்குறதுல தூங்குறதுக்கு அவர் ஓய்வு இல்லை. நம்மளை எந்நேரமும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அந்த வருஷம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து இருக்கிறார் இல்லைங்களா? கண்ணின் மணியை போல் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நீங்க போகும்போதும் வரும்போதும் எல்லா நேரங்களிலும் நம்மளோடு கூட இருந்தார் இல்லையா? ஹல்லேலூயா. சவுண்டா சொல்லுங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது. நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. உபாகமம் 1:31. உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளை எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சுமந்துகிட்டு வர மாதிரி இங்க வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனிதன் சுமந்து வந்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் சுமந்து இருக்கிறார் இல்லைங்களா? பாதுகாத்து இருக்கிறார். தேவைகளை அநேக தேவைகள் இருந்திருக்கும், அநேக கஷ்டங்கள் இருந்திருக்கும். நம்ம என்ன பண்றோம்? உடல்ல சோர்வு வந்திருக்கும், வறுமைகள் வந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு நடந்திருக்கும். ஆனா என்ன பண்ணல ஆண்டவர்? சொல்லுங்க, என்ன பண்ணல? கைவிடலை. ஹல்லேலூயா. அவர் எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம் கரம் பிடித்து நடத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத நன்றி சொல்வதுதான் அந்த பழைய வருட ஆராதனை. ஹல்லேலூயா. அவருக்கு நாம் நன்றி சொல்வதுதான் பழைய வருட ஆராதனை. ஒரு தந்தை மகனை சுமப்பது போல மகளை சுமப்பது போல நம்மை சுமந்து இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு ஆசிய ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இந்த நாளுக்கு வரைக்கும் இந்நாள் வரைக்கும் உங்களை என்ன பண்ணிருக்காரு? நடந்து வந்த வழிகளை, நீங்க நடந்து வந்த வழிகள் கரடு முரடானவைகளா இருந்திருக்கும். கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் என்ன வேணாலும் நடந்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா அதை எல்லாத்தையும் என்ன பண்ணினார்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் சுமந்து கொண்டு கண்டீர்களே. நாம பார்த்திருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்த அதிசயங்களும் அற்புதங்களையும் நன்மைகளும் என்ன பண்ணிருக்கோம்? நம் கண்கள் கண்டிருக்கிறது. அதை நாம் ருசித்திருக்கிறோம். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தீங்கன்னா இப்போ ஒரு ஹல்லேலூயா சொல்லி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அதுக்கு நாம் என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? 1 நாளாகமம் புஸ்தகம் 22:19. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். எடுத்தங்கள் வாசிங்க. இப்போது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு
நேராக்கு. ஹalleluya. போதும். இப்போ என்ன பண்ணணும் நம்ம? சொல்லுங்க. இப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணோம்? உங்கள் முழு இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் என்ன பண்ணுமா? தேவனுக்கு தேடுகிறதற்கு நேராக. ஹalleluya. அவருக்கு நேராக உங்க ஆத்துமாவை கொண்டு நிறுத்தணும். உங்க இருதயத்தை அவருக்கு வைக்கணும். ஹalleluya. அவர் அதுதான் கேட்கிறார் இல்லையா? உங்க இருதயத்தை தான் கேட்கிறார். அவரை நீ விசுவாசிக்க வேண்டும். அதான் சொல்றாருங்க. நீங்க விசுவாசிங்க. விசுவாசித்தாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்ப நாம அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்தால் தான் இத்தனை நாள் நம்மளை கொண்டு வருகிறார். ஹalleluya. 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 நம் இருதயத்தை என்ன பண்ணோம்? அவருக்கு நேரா, நம் ஆத்துமாவை அவருக்கு நேரா வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. 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 அப்போ கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார் இல்லைங்களா? அபிரதமாய் நடத்தி வந்திருக்கிறார். எல்லா நேரங்களும் இப்ப சாட்சி சொன்னீங்க, அதுதான் தேவன் செய்த நன்மைகள். ஹalleluya. நம்ம சாட்சி சொன்னோம் இல்லைங்களா? அதான் தேவன் செய்த நன்மைகள். நம்மளை சாட்சியா நிறுத்தி இருக்கிறார் அல்லவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் 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 அனுதினமும் நம் இருதயத்தை அவருக்கு நேராக வைக்க வேண்டும். நம் ஆத்துமாவை அவருக்கு நேராக வைக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹalleluya. 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 சங்கீதம் 62:8. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுமா? ஊற்றி விட வேண்டும். ஹalleluya. ஹalleluya. அவரைதான் நம்பணும். நம்ம அவரைதான் பற்றி கொள்ள வேண்டும். அவர்தான், அவர் கரத்தை தான் நாம பிடித்து இருக்கணும். அப்ப நம்ம அவர் கரத்தை பிடித்து இருக்கும் போது, அவரை பற்றி இருக்கும் போது என்ன பண்ணலாம்? நமக்கு வருகிற எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஹalleluya. என்னதான் இருந்தாலும் சரி, அவர் அதை மாற்றி போடுவார். நமக்கு நன்மையானதுதான் அவர் செய்வார், தீமையை செய்ய மாட்டார். ஹalleluya. ஹalleluya. அதனால என்ன பண்ணணுமா? அவர் இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? அவர் இடத்துல ஊற்றி விட வேண்டும். அன்றைக்கு அண்ணால் செய்தாங்க. என்ன பண்ணாங்க? ஹalleluya. இருதயத்தை ஊற்றினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹalleluya. தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக அவங்க பார்க்கிறவங்க என்ன நினைச்சாங்க? குடித்து வெறுத்து இருக்கிறார்கள் நினைச்சாங்க. ஆனா நினைச்சா அவருக்கு தான் தெரியும், அண்ணாளுக்கு தான் தெரியும். அவன் என்ன பண்ணினா? தன் இருதயத்தில் இருந்த பாரம் தேவ சமூகத்தில் ஊற்றினார். அப்ப என்ன பண்ணாரு ஆண்டவர்? ஹalleluya. கரங்களை தட்டுங்களேன். ஹalleluya. கரங்களை தட்டுங்க. தூக்கம் வந்துச்சா? ஹalleluya. தன் இருதயத்தை அண்ணாள் ஊற்றும் போது அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஹalleluya. அதுக்கப்புறம் எந்த இடத்துலயும் அண்ணாள் அழுதுதான் நம்ம பார்க்கல இல்லைங்களா? காரணம், தேவன் அவளை தெரிந்து கொண்டார். அது போலதான் இன்றைக்கு தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார் இல்லைங்களா? தேவன் நம்மளை தெரிந்ததுனாலதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம இந்த இடத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா என்ன காரணம் சொல்லுங்க? நம்மளை தெரிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதனாலதான் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. அவர் நம்மளை தெரிஞ்சுக்கலன்னா நம்ம அங்க உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நேரம் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்போம். என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. வருகிற ஆண்டிலும் நாம் என்ன பண்ணுவார்? தேவன் நன்றி செலுத்துவார். ஹalleluya. நன்மை செய்வார். ஹalleluya. தேவன் பெரியவரா இருக்கிறாரே. ஹalleluya. சங்கீதம் 121:5 அதிலே 121:5 வாசிங்களே. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறார். ஹalleluya. அவர் அனுதினமும் நம்மளை காக்கிறார் இல்லைங்களா? அனுதினமும், கொஞ்ச நேரம் இல்ல, அப்படி இப்படி இல்ல, ஏதோ கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணும்போது தான் அவர் நம்மளை பார்க்கிறாருன்னு இல்ல, எல்லா நேரங்களிலும். வாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறார், உங்களுக்கு நிழலா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அந்த வசனம் எவ்வளவு ஒரு
அதை வாசிக்கும் போதே நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுல. ஹல்லேலூயா. நமக்கு நிழலா இருக்கிறாராம், நம் அருகில் இருக்கிறார், நமக்கு நிழலா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார். அப்போ அவர் நமக்குள்ள இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், பெரியவர். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், அவர்கள் அழுகை சத்தம் அவருக்கு கேட்டது. அதனால என்ன பண்ணாரு? அவரு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி வழிநடத்தி வந்தார். 40 வருஷம் அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் பாதரட்சைகள் தேயவும் இல்லை, வஸ்திர பரிசாவும் இல்லை. அப்ப அவர்கள் எவ்வளவு மேன்மையா அவங்களை நடத்தி வந்திருப்பாங்க. அதுவும் வனாந்தரத்துல ஒண்ணுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே கிடைக்காது, அவர்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நேரா இருக்கும்போது அவரை நாம் துதிக்க மறக்க கூடாது, அவருக்கு நன்றி சொல்ல நம்ம மறக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது அவர் நம் நேரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் நேரா இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். சங்கீதம் 62:6 சங்கீதம் 62ஆம் அதிகாரம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அவரே என் கன்மலை, அவரே என் ரட்சிப்பு, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? அசைக்கப்படுவதில்லை. நான் எல்லாவற்றையும் எனக்கு முன்பாக நான் அவரை வைத்து வச்சிருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், என் தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், எனக்கு நிழலா இருக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தாவீதோட விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்வைத்தார். அதனால்தான் அவர் ராஜாவுக்கு என்ன ஆனாரு? மகாராஜா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் ராஜாவானான், ஆடு மேய்த்தவன் அரசனானான். காரணம் என்ன சொல்லுங்க? எல்லாவற்றுக்கும் தேவனாக முன்வைத்தார். இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வசனத்தை. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த வார்த்தை எவ்வளவு கம்பீரமா இருக்குல்ல? உயர்ந்த அடைக்கலம். அதனால எல்லாவற்றிலும் அசைக்கப்படுவதில்லை. யார் எனக்கு என்ன செஞ்சாலும், யார் எனக்கு முன்பாக எனக்கு பின்னால பேசினாலும், யார் எனக்கு இது தேவையில்லாத காரியங்களை செய்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அசைக்கப்பட மாட்டேன். காரணம், என் தேவன் எனக்கு நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு நிழலா இருக்கிறார், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருந்தா நம்மளையும் யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடைசி நிமிஷத்துல நீங்க ஒவ்வொருவரும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு நிழலா இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன்? அசைக்கப்படுவதில்லை. நான் அவர் தினமும் எதா இருந்தாலும் அவரை நான் முன்வைக்குவேன். என்ன காரியமா இருந்தாலும் நான் அவரை முன்வைத்துதான் ஓடுவேன். இந்த உறுதி நீங்க எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேன்மையாய் வைப்பார். அதுதான் நம்ம விசுவாசம். அதுதான் தாவீதோட விசுவாசமா இருந்தது. ஹல்லேலூயா. அதுதான் தாவீதோட விசுவாசமா இருந்தது. அதுதான் யோசேப்போட விசுவாசமா இருந்தது. அன்னைய தேசத்துல யோசேப்பு என்ன அடிமையா போனான். அந்த ராஜாவே ஆளுகை செய்யற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். காரணம், கர்த்தர் என் நிழலா இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் அருகில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் மேன்மையா வைக்கிறார். ஏசாயா 8:13 எடுங்க. ஏசாயா புத்தகம் 8ஆம் அதிகாரம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே
பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. ஹalleluya ஹalleluya. சேனைகள் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் உங்கள் அச்சமுமா இருப்பார். யார் அவரு? சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர்னா என்ன? எதுக்கு சேனைகளின் கர்த்தர்னு சொல்றோம்? சொல்லுங்க. எதுக்கு நம்ம சேனைகளின் கர்த்தர்னு சொல்றோம்? அவர் நமக்காக இதுதான் செய்கிறார். அதான் சேனைகளின் கர்த்தர். நம்ம அதை பார்க்க முடியாது. நமக்கு வரும் ஆபத்துகளை, நமக்கு வரும் எதிரான காரியங்களை என்ன பண்றாரு அவரு? நமக்கு தெரியாமலே நமக்காக ஒரு யுத்தம் செய்கிறார். ஹalleluya ஹalleluya. அதனால தான் அவர் என்ன பண்றார்? சேனைகளின் கர்த்தாவே. அப்ப அவர்தான் நமக்கு என்னவா இருக்கணுமா? என்னவா இருக்கணும்? படிங்க. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவரே உங்கள் பயமும் அச்சமுமா இருப்பாராக. அப்படி இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஹalleluya சொல்லுங்க. மேன்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். இன்னும் என்ன சொல்லலாம்? இன்னும் அநேக காரியங்கள், நமக்கு நன்மையான காரியங்கள் தான் இருக்கும், தீமையான காரியங்கள் இருக்காது. அவர்தான் நம்ம தேவன். அவர்தான் நம் யாரு? கர்த்தாதி கர்த்தர். கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார், கர்த்தர் தான் என்னை உயர்த்துகிறார், கர்த்தர் தான் என் தேவைகளை சந்திக்கிறார் என்ற ஒரு அச்சம், ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும்போது, ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மளை இன்னும் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹalleluya. அவரே நம்ம அச்சமா இருக்கணும். அதை விட்டுட்டு சரி பாத்துக்கலாம், சண்டே தானே பாத்துக்கலாம், போலாம் பாச சொல்லியிருக்காரு போலாம், அது இல்ல, அது இல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்தான் நமக்கு பயம், அவர்தான் அச்சம். வேற யாருக்கும் நீங்க பயப்படாதீங்க, வேற யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்ல. கர்த்தருக்கு நாம் பயந்து அவர் வழிகளை நாம் நடக்கும் பொழுது நம்மளை இன்னும் இன்னும் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, அவர்தான் எனக்கு பயம், அவரை நான் பயத்தோட நற்கத்தோட அவரை நான் ஆராதனை செய்வேன், நேரத்துக்கு போய் ஆராதனை செய்வேன். இந்த 2025ல எல்லாரும் 8:30 மணிக்கு ஆராதனைனா 8:30 மணிக்கு நீங்க வந்துடணும். அதுதான் பயம், அதுதான் அவருடைய அச்சம். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு நாம் முடிவு பண்ணுவோம் அந்த கடைசி நிமிஷத்துல, அதுதான் நம்ம அச்சம். இன்றைக்கு நாம் முடிவு பண்ணுவோம். அப்படி நாம் பண்ணும்போது இன்னும் நம்மளை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே ஏசாயா 41:10 நினைக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹalleluya ஹalleluya. அவர் நாம் நீதியின் வலது கரத்தினால் தங்களை வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு. நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? சகாயம் செய்கிறேன். உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குற, உன்னை கரத்தை பிடித்து நான் நடத்துகிறேன். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? கர்த்தர் கேட்கிறார். வாசிங்க 8:13. ஆனா இது நமக்கு வேணும்னா நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம நடந்தே ஆகணும். ஹalleluya. வாசிங்க. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அச்சமுமாய் இருப்பாராக. ஹalleluya ஹalleluya. எவ்வளவு கர்த்தர் மேன்மையானவர். அவர் அநேக காரியங்கள் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த 12 மாசமும் ஒவ்வொரு மாசமும் என்ன பண்ணிருக்கார்? நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அதை நாம் மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது இல்லைங்களா? அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுத்து நம்மளை இந்நாள் வரை நடத்தி வந்திருக்கிறார். அப்ப அவர் நமக்கு எப்படி இருக்கணும்? பயமும் அச்சமுமாய் இருக்க வேண்டும். நீங்கள் பயமும் அச்சமுமாய் தேவனுக்கு பயந்து நடந்தீங்கன்னா இன்னொரு ஆசீர்வாதத்தை தருகிறார். என்ன தருகிறார்? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி?
இல்ல 11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கத்தாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். அவர் வாக்கு பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் இல்லைங்களா? அவர் சொல்றதா என்ன பண்றாரு? செய்கிறார். அவர் சொல்லுகிறதான் செய்கிறார். சொல்லியபடியே செய்வார். இங்க வசனம் தான் சொல்லுது, உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லாத செய்யறது இல்ல. நீங்க அதுக்கு நாம் என்ன பண்ணோம்? கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க 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 நம்மளை மேலே 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 உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நம்ம சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படையணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பி வாசிங்க சங்கீதம் 121:5. நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. நிழலா இருக்கிறார். நிழலா இருந்தார், இன்னமும் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.